ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். தேர்ட் டே இன் பாண்டிச்சேரி சீரீஸ். காலையில் நான் இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். சன்ரைஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக கீழே 1 hour பிஃபோரே போய் டைம் லாப்ஸ் போட்டு வச்சிட்டேன். சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி நாங்கள் 7 o'clock வந்துட்டு ஸ்கூபா டைவிங்கோட ப்ராக்டிஸ் செஷனுக்காக கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் ஸ்கூபா டைவிங்கோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத முந்தின நாளே போய் விசாரிச்சுட்டு வந்துட்டோம். காலையில் 7 o'clockலேருந்து 11:30 வரைக்கும் டைம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஹோட்டலில் ப்ராக்டிஸ் செஷன் முடித்த உடனே ஹார்பருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதுதான் அந்த ஹார்பர். இங்கிருந்து தான் நாங்கள் ஓஷனுக்குள்ளே போக வேண்டியது. இங்கேருந்து கடலுக்குள்ள போய் 6 kilometers இன்சைட்ல போனோம்னா கடல் கிலோமீட்டர் இல்ல, தூரமா இருக்கும். சரி, நம்ம 6 போய் kilometers 40 feetல நம்ம வந்து 40 feetல நாங்க குதிக்க போறோம். எனக்கும் தெரியல, லைக் டைவ் பண்ண போறோம். கடலுக்குள்ள போக போறோம். உள்ள போயிட்டு நான் உயிரோட வருவேனான்னு தெரியல. இப்பயே நான் பாத்துக்கோங்க. ஸோ எங்களோட ஜேர்னி டு த சீ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து 12 kilometers உள்ளே போயிட்டு அண்டர் வாட்டரில் 40 feet வரைக்கும் உள்ளே போனோம். அதுதான் எங்களோட பேக்கேஜே. ஸோ ஹோட்டலில் வந்து நம்மளுக்கு ரெகுலேட்டர் எப்படி வாயில் ஃபிக்ஸ் பண்ணுறது, வாயில் எப்படி மூச்சு விட்டுறது, அண்டர் வாட்டரில் போய் ஹேண்ட் சிக்னல்ஸில் எப்படி பேசுறது, அந்த மாதிரி சில இம்பார்ட்டண்ட் விஷயங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம அண்டர் வாட்டர் போகும்போது ஒவ்வொரு 10 feetக்கும் ப்ரெஷர் கம்மியாக காது அடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த ப்ரெஷர் எப்படி ரிலீஸ் பண்ணுறது, எப்படி ஈக்குவலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் சொல்லி தந்தாங்க. அது கூடவே நம்மளோட காகல்ஸ்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா எப்படி அந்த தண்ணியை ரிலீஸ் பண்ணுறது, வாயில் ஒரு வேளை தண்ணி போயிடுச்சுன்னா வாயில் இருக்க தண்ணி எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து தான் தண்ணிக்குள்ளேயே கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இவர் தான் கேமராமேன். இவர் வந்து ஆக்சுவலி அண்டர் வாட்டரில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கேமரா ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க தான் நம்மளை ஃபோட்டோ வீடியோஸில் எடுத்தாங்க. அந்த பேட்ச்சில் என் கூட இன்னும் 2 பேர் சேர்ந்து வந்தாங்க டைவ் பண்ணுறதுக்காக. ஸோ நாங்கள் அந்த ஸ்பாட்டை ரீச் ஆன உடனே எங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர், அதுக்கப்புறம் காலில் அந்த கில்ஸு, அந்த மாதிரி காகிள்ஸ் அதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தான் நம்மளை வந்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க. இல்லைன்னா நம்ம வந்து தண்ணியை பார்த்து பயந்துருவோம், உள்ளே இறங்க மாட்டோம். அப்படிங்கிறதுனால அவங்களே நம்மளுக்கு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே தள்ளி விட்டுருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க. அவங்க தான் நம்மளை அண்டர் வாட்டருக்கே கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க ஒவ்வொரு செகண்டு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஓகேவா அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் மீ ஆஃப்டர் த டைவ் முடிச்சுட்டு நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தோம். ஸோ நாங்கள் முடிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த 40 feet இன்சைடு போனதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அண்ணா தான் என்னோட இன்ஸ்ட்ரக்டர் என்னை அண்டர் வாட்டர் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க கிட்ட நான் 2 questions கேட்டிருந்தேன், நான் எப்படி கோஆப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஹிஸ் ஆன்சர். Cooperate. You did not cooperate. You were very amazing in the water and you did not panic at all. And yeah, you were very nice. Awesome. That's it. You did not have any equalization problem. Have any you problem could not control underwater? It is a body's natural reflex. Yeah, I couldn't control that thing, but then the underwater was so amazing. Yeah, Yes. I didn't have any problem. But even with mask clearing, you did it by yourself, so that was also very nice. Yeah, So that is good. yeah, I really And liked yeah, you the were having a lot of underwater. fun with all the fish. Yeah, Yes. that was Awesome. good. Okay, how long have been doing this? Who, me? Personally? you. I have been doing this since 2021. 2020. I mean, right after college. Okay. And yeah, like I started diving in 2021 and became a dive master in 22, instructor in 24. And this has been my diving journey. But then otherwise, before that, I was a cinematographer, otherwise a chef. and Okay. stuff. Yes. Thank you. Nice. No worries. ஸோ வி ஆர் பேக் டு த ரூம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மறுபடியும் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நாங்கள் வந்து சாண்ட் டியூன்ஸ் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருந்தோம். சாண்ட் டியூன்ஸ் பீச்சில் வந்துட்டு வாட்டர் கேம்ஸ், அது கூட பேராமோட்டரிங் அண்ட் பேராகிளைடிங் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சர்ச் பண்ணியிருந்தோம். அதுதான் இன்றைக்கான பிளானே. பாண்டிச்சேரியில் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு 2 wheeler ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தோம். 1 dayக்கு இவ்வளோ ரெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம்.
அதில் தான் நாங்கள் ஊர் சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது வந்து இது 40 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் காமிச்சதுனால சரி ஆட்டோவில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ பிடிச்சிருந்தோம். பாண்டிச்சேரியில் 2 வீலரோட ரெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 350 to 400 தான். நீங்கள் எங்கே போகிறதுனாலும் 2 வீலரே எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலி சாண்ட் டியூன்ஸ் பீச் ரீச் ஆகிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பேராகிளைடிங் அண்ட் பேராமோட்டரிங் இல்லை, பேன் பண்ணியிருக்காங்க, 2 வீக்ஸ்க்கு ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. பட் அதனால் நாங்கள் மட்டும் பார்த்துட்டு பீச்சில் வாக் பண்ணிட்டு மறுபடியும் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சவர் வந்து சன்செட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு. அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போட்டிங் வாஸ் ஸோ நைஸ். நாங்கள் ஒரு 3 மெம்பர்ஸ் மட்டும்தான் அந்த போட்டில் போயிருந்தோம். அதுவும் இல்லாமல் அந்த அண்ணாவும் தெரிஞ்சவங்கங்கிறதுனால எங்களை வந்து ஃபாரஸ்ட்குள்ளே கூட்டிகிட்டு போய் எங்களுக்கு ஸ்னேக், நண்டு அந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. நல்லா இருந்தது. ஒரு ஈவினிங் டைமில் போட்டில் போயிட்டு அந்த ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் ரிட்டன் வந்துட்டோம். ரிட்டன் வரும்போது தான் நாங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த சாக்லேட் பானிபூரி ட்ரை பண்ணோம். இது வந்து குல்ஃபி ஹவுஸ். இதுவும் ஆக்சுவலாக ராக் பீச் ரோட்டில் தான் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நாங்கள் வந்தது வந்து இந்த பாண்டி மெரினா. இங்கே வந்து இந்த மாதிரி கேம் ஜோன்ஸு, நிறைய கடை இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து ரிட்டன் வந்தோம். இங்கே நிறையா ஃபுட் ஸ்டால் இருந்துச்சு, ப்ளே கிரவுண்ட் இருந்துச்சு. அது இல்லாமல் அந்த ஐஃபில் டவரோட மினியேச்சர் ரொம்ப நல்லா இருந்துச்சு சுற்றி பார்க்குறதுக்கு. அது கூட தான் இந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் சேலஞ்ச் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு புதுசாக நிறையா இருந்துச்சு. அப்புறம் இந்த பபிள்ஸ்லாம் விட்டுட்டு இருந்தாங்க, அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு. ஸோ இட் வாஸ் அ குட் ஈவினிங். ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் போகும்போது ஷாப்பிங் போயிருந்தோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு பாய்ஸ் ட்ரெஸ் கடை. நான் எங்கள் வீட்டில் அண்ணாக்காக ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். ஸோ த எண்ட் ஆஃப் 3rd day 4th day பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். தேங்க்யூ.